கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு நிருபத்தில் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அடிமையின் ரூபம் எடுத்தாராம். அவர் எந்த ரூபமாய் இருந்தாரா? சொல்லுங்களேன் எல்லாரும். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தாரு. எப்போ? நேற்று. ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் தானே? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும், சொல்லுங்களேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். ஆனா அவர் ஒரு காலகட்டத்தில் மாறி ஆக வேண்டும். ஆமென். ஒரு காலகட்டத்தில் அவர் தம்முடைய தோற்றத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். சித்தம் இல்ல, திட்டம், அவருடைய தீர்மானம். அவர் தன்னுடைய மனதிலே தீர்மானித்திருந்த திட்டத்தை மாற்றுவதற்கு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதனால தான் சொல்றேன், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாம் என்ன ஆனாராம்? வெறுமையை ஆக்கினார். ஆமென். அதுக்கப்புறம் தான் மனுஷ சாயலா என்ன பண்ணாரு? மாறினார். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்ப தேவனுடைய ரூபமாய் எப்படி இருந்திருப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? ஆமென். ஹல்லேலூயா. நேற்று தேவனுடைய ரூபமாய் இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நேற்றும் இன்று மாறாதவர் இல்லையா? நேற்று சொல்லப்படுகிறது, கடந்த காலத்தில் கர்த்தர் எப்படி இருந்தாரா? தேவனுடைய ரூபமாய் இருந்தார். அதுதான் தானியேல் தீர்க்கதரிசி எழுதுறார் 7வது அதிகாரம் 9வது வசனத்தில். அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர், அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் இருந்தது, அவருடைய சிரசின் முடி வெண்மையாய் இருந்தது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நல்லா கவனிக்கிறீங்களா? தானியேல் பார்க்கிறாரு. அவர் பார்க்க போகும்போது சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் அதன் மேல் என்ன பண்ணிருந்தாராம்? வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல என்னவா இருந்ததாம்? வெண்மையாய், மழையை போல வெண்மையாய் இருந்தது. அவருடைய சிரசின் முடி, அவருடைய தலைமுடி எப்படி இருந்ததாம்? வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பமாய் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் எப்படி இருந்தாரு? தேவன் எப்படி இருந்தாரு? தேவன் எப்படி இருந்தாருன்னு பார்த்தாதான் தேவன் எப்படி இருந்திருப்பார் என்ற நோக்கத்தை பார்த்தாதான், அவர் எப்படி இருந்திருப்பார் என்பதை நாம் கண்டால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன ரூபமாக இருந்தார் நமக்கு தெரியும். ஆமென். அவர் எப்படி இருந்தார்னா நீண்ட ஆயுசு உள்ளவராய் இருந்தாரு, தன்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்தவராய் இருந்தாரு. அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்ததுன்னா வெண்மையாய் இருந்தது, உறைந்த மழையை போல இருந்தது. அதுல வெண்பஞ்சை போல என்ன இருந்ததுதான்? துப்புரவாக இருந்தது. அவர் சிரசின் முடி எப்படி இருந்ததுதான்? இன்னைக்கு நமக்கு ஒரு முடி வந்துச்சுன்னா என்ன பண்றோம்? வெள்ளை முடி வந்துட்டாவே. ஆமா, எனக்கும் தான் இது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் அப்பேற்பட்ட மகிமை உடையவராய் இருந்தாராம். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? பரலோகத்தில் வீற்றிருக்கிற பிதா எப்படி இருந்தார்னா அவருடைய சிங்காசனமே அக்கினி ஜுவாலையாய் இருந்ததாம். அந்த சக்கரங்கள், சிங்காசனத்தின் சக்கரங்கள் என்னவா இருந்ததாம்? எரிகிற நெருப்பா இருந்ததாம்.
அப்போ அக்கினி ஜுவாலையில் உலாவிக் கொண்டிருக்கிறவர், அக்கினி ஜுவாலையாய் இருப்பவர். அல்லேலூயா. இப்பேற்பட்ட ரூபமாய் இருந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்பேற்பட்ட ரூபம் அவர் பிதாவுக்கு அப்படியே ஒருமனப்பட்ட ரூபம், அதே ரூபம். அதுல வேற்றுமை நிலையில என்ன பண்ணல, இல்ல. அப்படி இருந்த ரூபத்தை என்ன பண்ணாருனாக்கா, தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் எண்ணவே இல்லை. நான் இப்பேற்பட்ட ரூபமாக இருந்தனே, நான் இப்பேற்பட்ட மகிமையுள்ளவராக இருந்தனே, பரலோகமே என்னை துதித்து கொண்டிருந்தது, பரலோகமே என்னை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தது, பரலோகமே என்னை ஓயாமல் கனப்படுத்தி கொண்டிருந்தது அப்படின்ற நினைப்பே அவருக்குள்ளாக என்ன இல்லை, வரல. அதற்கு மாறாக என்ன பண்ணாராம், அவர் தம்மை தாமே வெறுமையாய் மாற்றி அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆமென். பிதாவின் ரூபத்தை மறந்தார். பிதாவின் ரூபம் அக்கினிமயமானது, பிதாவின் கண்கள் அக்கினி ஜுவாலையானது, பிதாவின் வஸ்திரம் வெண்பஞ்சை போல ஆனது, பிதாவின் மகிமை. அவர் நீண்ட ஆயுசுள்ளவராய் இருந்தார். இப்பேற்பட்ட மகிமையை உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒதுக்கினார். ஆமென். அவர் தம்மை தாமே வெறுமையாய் மாற்றி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன பண்ணாராம், யாருக்காக? ஒரு சிலர் தான் சொல்றாங்க, எனக்காக உனக்காக கல்வாரி சிலுவையில மரண பரியந்தம் அவரை தாழ்த்தினார். அவர் நினைச்சிருந்தா அக்கினியாய் எல்லாரையும் சுட்டெரித்திருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா நோவாவின் காலத்தில் அழித்தது போல அழித்திருக்கலாம். அவர் நினைத்திருந்தா அந்த ஒரு நீதிமான் யார், இது ஆபிரகாம், சோதமை அழித்தது போல நம்ம என்ன பண்ணலாம், அக்னியும் கந்தகமும் போட்டு நம்மை அழித்திருக்கலாம். கர்த்தர் இதெல்லாம் பார்க்கல, இதெல்லாம் வேணாம், மனிதனை அழித்து கொண்டிருந்தா அவன் மனம் திரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி பரலோகத்தின் ரூபத்தை விட்டு, பிதாவின் ரூபத்தை விட்டு மனுஷ ரூபத்திற்காக வந்தார். ஆமென். தம்மை தாமே வெறுமையாய் மாற்றினார். அந்த வெறுமையாய் மாற்றினதுல எவ்வளவு அர்த்தங்கள் உண்டு தெரியுமா? ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை நான் அப்படின்ற அளவுக்கு மாறிட்டார். எப்பேற்பட்டவர், பிதாவுக்கு ஒப்பானவர். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ரூபத்தை பார்க்கப்படும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கப்படும் போது 52வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். மனுஷரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் ரொம்ப அந்த கேடாய் மாறினது. ஆமென். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையை மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபம் என்னவாய் மாறிச்சான், அந்த கேடு நிறைந்ததான். எப்படி ஆனவர்? பரலோகத்திலே அக்கினிமயமானவர், பரலோகத்திலே நீண்ட ஆயுசு உள்ளவர். எப்படியாய் மாறினா அந்த கேடுன்னு அர்த்தம். ஒரு மனிதன் எழுந்துக்கவே முடியாத அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆமா, அந்த அளவுக்கு அடிகள், அந்த அளவுக்கு வலிகள், அந்த அளவுக்கு வேதனைகள், அந்த அளவுக்கு அவருக்கு அநேக வார்த்தையினால திட்டப்பட்டது. ஆமென். அவர் வார்த்தையினால் என்ன பண்ணாங்க? வாதித்தார்கள். ஆனால் தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கப்படும் போது, இளங்கிளையை போலவோ வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவோ அவனுக்கு முன்பாக எழும்ப
விரும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நாம் அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லையா? எந்த ரூபத்துக்கு ஒப்பா இருந்தவர் பரலோகத்துல? ஆமா, தேவனுக்கு ஒப்பாக இருந்தவர். ஆனா பூலோகத்துல வந்தவர் ஒரு மனுஷன் கூட அவரை மதிக்காத அளவுக்கு, ஒரு மனுஷர் கூட அவரை பார்த்து பிரியப்படாத அளவுக்கு அவர் என்னவாய் மாறினாராம்? அசட்டை பண்ணப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்கதான ரூபம் அவருக்கு என்ன பண்ணலையா? அப்படின்னா பார்த்துங்க, அவர் எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்று யாராவது குளிக்காத நம்ம இடத்துல வந்துட்டா, குளிக்காத ஒரு அசுத்தமானவர் நம்ம பக்கத்தில் வந்துட்டாவே நமக்கு என்ன ஆயிரும்? ஒரு முகம் சுளிப்பு ஏற்படும். கொஞ்சம் தூரம் போப்பா, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தள்ளி தூரம் வந்து உக்காந்துருவோம். ஆமென். மனுஷனுடைய நிலைமை அது மாதிரினா, ஒரு தெய்வத்துடைய நிலைமையே இப்படியாய் மாறி இருக்குன்னா அது யாருக்காக என்று சொன்னால் உனக்காகும் எனக்காகும். ஆமென். அவருக்கு அழகே இல்லையா? அவர் எப்படி அழகுள்ளவர், எவ்வளவு அழகுள்ளவர் அவர். ஆமென். அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு என்னவில்லையா? இல்லாமல் போயிற்றான். உன்னத பாட்டில் சொல்லப்படுகிறது, நேற்று அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தாரு, இன்றைக்கு உனக்காகவும் எனக்காகவும் என்னவாய் மாறினாரு? அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய் மாறிவிட்டார். ஆமென். எத்தனை அடிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தல், எத்தனை அவமானங்கள். யாருக்காக? நமக்காக. ஆனா நாம் என்ன பண்ணுகிறோம்? கர்த்தரை உயர்த்துறோமா? கர்த்தரை துதிக்கிறோமா? கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிறோமா? இல்லையே. ஆமென். அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை உணர்கிறோமா? அவர் நமக்காக மரித்தாரே, அதை நாம் உணர்கிறோமா? இல்லை. சபை 10 மணிக்குன்னா 10:30 மணிக்குன்னா எத்தனை மணிக்கு வர்றது? எப்போதும் போல வர்றது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால என்ன பண்றாங்க? கனம் பண்ணுகிறார்கள். அவர் உனக்காகவும் எனக்காகவும் அடிகள் பட்டதை மறந்து விட்டுட்டு உதடுகளினாலே கனம் பண்றது. ஆனா நம்முடைய இருதயம் எங்க இருக்குது? தூரமா இருக்குது, எங்கன்னா போயிடுது. முதல்ல நம்முடைய இச்சைகளுக்கு நாம் என்னத்தை பண்றோம்? இடம் கொடுக்கிறவளா இருக்கிறோமே. ஆமென். அன்றைக்கு இளையகுமார் என்ன பண்றாரு? தன் தகப்பன் இடத்துல வந்து, தகப்பனே ஆஸ்திகளில் எனக்கு என்ன பண்ணுங்க? பங்கிட்டு கொடு, பங்கை கொடு. அதே போல தகப்பன் என்ன பண்ணிட்டாரு? பங்கிட்டு கொடுத்துட்டாரு. இந்தப்பா உன் பங்கு அப்படின்னு கொடுத்துட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பங்கை கொடுத்த பிற்பாடு அவன் எங்க போறான்னா, தூர தேசத்திற்கு போகிறான், தூரத்துல போறான். ஆமென். தூரம் போறதுன்னா சும்மா சாதாரணமான காரியம் இல்லை. நம்மளாம் நினைக்கிறோம், நமக்கு பணம் இருந்தா, பொண்ணு இருந்தால், பொருள் இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் நாம் நினைக்கிறோம். ஆனால் அவை எல்லாம் குறைவுபட தொடங்கினால், ஆமென், வேதம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். அவன் ஆஸ்திகள் எல்லாம் பங்கிட்டு வாங்கி கொண்டு தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவளுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றும், சில நாளைக்கு சென்ற பிறகு இளைய மகன் எல்லாவற்றையும் என்ன பண்றான்? சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, அங்கே நல்ல வாழ்க்கை கூட வாழல. அவனுடைய வாழ்க்கை என்னவாய் மாறினது? துன்மார்க்கமாய் மாறினது. ஆமென். தகப்பனை விட்டு பிரிந்து போகிற வாழ்க்கை இப்படிதான் மாறும். ஆமென். நம் மாம்சத்துக்குரிய தகப்பனை குறித்து சொல்லல. வேதம் சொல்லுவோம், தகப்பனும் தாயை விட்டு என்ன பண்ண நீ? கர்த்தரோடு இசைந்து. அது மாம்சத்துக்குரிய தகப்பன். ஆனா ஆவிக்குரிய தகப்பன் யாரு? நம்முடைய பிதாவாகிய தேவன். நமக்காக அடிப்பட்ட கல்வாரி சிலுவையில
ரத்தத்தை சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தான் நம்முடைய தகப்பன். என் பிள்ளைகள் அப்பத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அலைந்து தெரிய மாட்டாங்க. இப்பேற்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரை விட்டுட்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போறது, தன்னுடைய இருதயம் என்ன பண்ணுச்சு, தன் தகப்பனை விட்டு தூர போனது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எத்தனை தடவை இதை போல கர்த்தருக்கு விரோதமாய் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எத்தனை தடவை நாம் தேவனுக்கு விரோதமாய் விட்டு பிரிந்து போயிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனங்களை வாசிக்கலாமா? தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தி என்ன பண்ணிட்டான்? ஆமா, தன் ஆஸ்தியை மாத்திரம் நான் அழிக்கவில்லை, தன்னுடைய மாம்சத்தையும் அழித்து கொண்டான், தன்னுடைய ஆவியை அழித்து கொண்டான், தன்னுடைய ஆத்மாவை என்ன பண்றான்? அழித்து கொள்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். துன்மார்க்கமான வாழ்க்கை. வேதம் சொல்கிற துன்மார்க்குடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், பரிகாசகர் உட்காரும் இடத்தில், கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி என்ன பண்றாங்க? நடக்கிறாங்க. இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாய் மாறி போகும். ஆமென். தன் தகப்பனை விட்டு, தன் தாயை விட்டு, தன் உறவினர்களை விட்டு பிரிந்து போய் நாம் நல்லா இருக்கலான்ற மன எண்ணங்கள் மாத்திரம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஆமென். தகப்பனுடைய அன்பு என்பது வேற, நம்முடைய தெய்வத்தின் அன்பு என்பது வேற. ஆமென். அவர் நம்மை ஒருபோதும் ஒரு இமை பொழுது கூட நம்மை விட்டு பிரியக்கூடாது என்று நினைக்கிறவர், எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர், எப்பொழுதும் அவரை நினைக்க வேண்டும் என்ற உணர்வு உள்ளவர். அல்லேலூயா. இப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் விட்டுட்டு, அவர் பட்ட பாடுகளையும் அவர் பட்ட அடிகளையும் விட்டுட்டு நம்முடைய ஆசைகளுக்கு, நம்முடைய இச்சைகளுக்கு என்ன பண்ணுறோம்? இடம் கொடுக்கிறவளாக இருக்கிறோம். போன வாரம் பார்த்த இல்லையா 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் என்னென்ன காரியம் தேவனை விட்டு பிரிக்கிறதான்? தற்பிரியராயும் ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாய். கொடிய காலங்கள் வரும். கொடிய காலம்னா காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்காது, மனிதர்கள் மாறுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. மனிதர்கள் எப்படியாய் மாறுவார்கள் என்பதை போன வாரத்தில் பார்த்தோம். என்ன எப்படி மாறுவார்களாம்? தற்பிரியன்னு அர்த்தம், தன்னை மாத்திரம் பிரியப்படுத்தி கொண்டிருப்பாங்க, தான் மாத்திரம் குடித்து விட்டு வெறித்து கொண்டிருப்பாங்க. குடும்பம் என்னப்பா உன் குடும்பம் இப்படி கஷ்டப்படுது, நீ இது மாதிரி குடித்து விட்டு உனக்கு மாத்திர தற்பிரியமாய் நடந்து கொள்கிறியான்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன இருக்காது? ஒரு உணர்வே இருக்காது. ஆமென். குடும்பம் தானே பார்த்துக்கலாடுவாங்க. ஆமென். அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியம், எப்போ பார்த்தாலும் பணம் 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 10 செய்யும். ஆனால் பணம் உன்னை பரலோகத்துக்கு என்ன பண்ணாது? கொண்டு போகாது. ஆமென். பணம் வாழ்க்கைக்கு தேவைதான், ஆனால் பண ஆசை எல்லாவற்றுக்கும், ஆமாம், எல்லா தீமைக்கும் அது வேறாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால பணப்பிரியராயும் வீம்பு, சபைக்குள்ள வீம்பு, குடும்பத்திற்குள்ள வீம்பு, நீயா நானா, சபைக்குள்ள வீம்பு, நீயா நானா. ஆமென். அது மாத்திரமில்லை, தன்னுடைய மனசுக்குள்ளே மனதுக்குள்ள போராட்டம். இதை செய்யாதன்னா மனசு சொல்ல, இதை செய்யாதன்னா நீ என்ன சொல்றது, நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். மனதுக்குள்ளே இருமனம் கொண்ட மனிதன் ஆமா தன் வழிகளில் எல்லாவற்றும் என்னவா இருக்கிறானா? நிலையற்றவனா இருக்கிறான். ஆமென். அப்போ ஒரு மனிதன் தனக்குத்தானே தன்னை என்ன பண்ண முடியல, ஆளுகை செய்ய முடியல, நிறுத்த முடியல, தடுக்க முடியவில்லை. அப்போ இருமனம் இருக்கிறது. ஆமென். அப்போ அவனுக்குள்ளாக இருக்கிறதான போராட்டங்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம் கல்வாரியை நோக்கி பார்க்கப்படும் போதுதான். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, அதே வசனத்தில் வாசிக்கலாம். அகந்தை. அகந்தை என்னன்னு அர்த்தம்? என்னை தவிர வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது, நான் தான் இந்த இடத்துல என்னவா இருப்பேன், ராஜாவா இருப்பேன்.
நான் சிங்காசனத்தில் உட்காருனா ராஜாவே இருப்பேன், நான் மரித்தாலும் எங்கே தான் இருப்பேன். அதான் சொல்லுவாங்கள்ல, நான் எங்கே போனாலும் நான் தான் அந்த இடத்துல என்ன பண்ணோம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள். ஆமென். அகந்தை உள்ளவர்களும் தூஷிக்கிறவர்கள ஒரு சிலர் சும்மாவே என்ன பண்ணுறாங்க, பேசிடுவாங்க. என்ன பேசுகிறேன்னே தெரியாது, ஆனால் அவர்கள் என்ன பண்ண ஏதாச்சும் ஒன்று பேசிடணும். ஆமென். தூஷிக்கிறவளாயும் நல்லா கவனிக்கணும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். அவங்க சொன்னா நீ என்ன சொல்றது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு தாய் தகப்பனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க. ஆமா, கடைசியில் தான் சொல்லுவாங்க, ஐயோ என் தாயின் என் தகப்பன் போதகத்தை மறந்தேன், என் தாயின் சொல்லை நான் கேளாமல் போனேன்னு எப்போ தெரியும், பன்னி தவிட்டில் போய் நிற்கும் போது தெரியும். பன்னிக்கு கொடுக்குற தவிட்டை கூட என்ன பண்ண முடியல, அவனால சாப்பிட முடியலையே. அப்பதான் அவனுக்கு என்ன வருது, ஆமா புத்தி தெளியுது, அறிவு வருது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ பேருக்கு என்ன உண்டு, பூர்த்தியான சாப்பாடு. கர்த்தர் எங்க வைக்கணுமோ அங்க என்ன பண்ணுவாரு, நம்மளை வச்சிருவார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமானால் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்ம உதறி தள்ளிடுவார். ஒரு தூசியை உதறி தள்ளுகிறது போல உதறி தள்ளுவார். நம் மனம் மாறி, ஒருவேளை என் தகப்பன் எனக்காக அடிபட்டாரு, என் தகப்பன் எனக்காக ரத்தத்தை சிந்தினாரு, என் தகப்பன் எனக்காக அடிகள் பட்டாரு, எனக்காக முள்முடி சுட்டி கொண்டாரு, அவருக்கு எப்பேற்பட்ட அழகுள்ளவர், அவர் பரலோகத்தில் அக்னிமயமான கண்கள் உடையவராக இருந்தாரு, எப்படி அவருடைய முடி வெண்மையும் என்னவா இருந்தது, வெண்மையா இருந்தது, மழையை போல உறைந்த மழையை போல வெண்மையாகவும் துப்புரவாகவும் இருந்தது. இப்பேற்பட்ட தெய்வம் எனக்காக கல்வாரி சிலுவையில அவர் அடிக்கப்பட்டாரு அப்படின்ற உணர்வு நமக்குள்ளாக வந்தாதான், இன்றைக்கு வந்தாதான் நாளைக்கு அவர் எப்படி இருப்பார் என்று நாம் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளைக்கு எப்படி இருப்பார்னு சொன்னா, உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினாலே விசேஷித்தவர். ஆமென். நம்முடைய மணவாளன் எதனாலே விசேஷித்தவர் சொல்லுங்களேன். உன்னத பாட்டுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஸ்திரீகளுக்குள்ளே ரூபவதியே, உன்னுடைய ரூபம் என்னவாய் மாறனா, ஸ்திரீகளுக்குள் ரூபம், ஒரு அருமையான ஒரு அழகு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ரூபத்திலிருந்து நல்லா கவனிக்கிறீங்களா, பிதாவின் ரூபமா இருந்தார், தேவனுடைய ரூபமா இருந்தார். உனக்காக எனக்காக அடிக்கப்படும் போது அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு என்னவா இருந்தது, இல்லாத இருந்தது. எல்லாம் கவனிக்கிறீங்களா, அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லாத இருந்தது. நாளைக்கு அவர் எப்படி இருப்பார்னு சொன்னா, உன்னை என்னை கேட்கப்படும் போது நாம் சொல்லணும், என்ன நீங்களும் நானும் தான் யாரு சொல்லுங்களேன். யாருன்னு என்ன கேட்டேன், நான் என்ன சொல்றேன், நான் யாருன்னு எனக்கு தெரியலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யாருன்னு எனக்கு தெரியலன்னா அதுக்கு அர்த்தம் வேற. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை நாம் யார் என்று சரியாய் நிதானித்தால்தான் நாம் போகிற பாதை நமக்கு தெளிவாய் புரியும். ஆமென். நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள், நீங்களும் நானும் அவருக்கு மனவாட்டிகள், நீங்களும் நானும் அவருக்கு எதிர்கொண்டு போகிற ஒரு விசேஷித்த ஒரு மனவாட்டி. ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் நம்ம கேட்பாங்க, உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரு, நீ துதிக்கிறே, நீ ஆராதிக்கிறியே, நீ மேன்மைப்படுத்துகிறே, அவர் எப்பேற்பட்டவர். ஸ்திரீகளுக்குள்ள ரூபவதியே, உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் அப்படின்னு கேட்கப்படும்போது நீங்கள் நான் என்ன சொல்வோம், என்ன சொல்லுவோம், அனைத்து மௌன ராகத்தை பாடுவோம், மௌனமா நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா.
அப்போ மௌனமா நாம் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாளைக்கு எப்படி இருப்பார் என்று சொன்னால், நீயும் நானும் நம்முடைய மணவாளனை பார்க்கப்படும்போது அவர் எப்படியா இருப்பார் என்று சொன்னால், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரூபத்திற்கு ஒப்பாக தான் உன்னை என்னை என்ன பண்ணுவார்? கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் நேசர் எதனால் விசேஷித்தவர்னா, அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 16,000 பேரில் சிறந்தவர். பரலோகத்தில் அவருடைய தலைமுடி எப்படி இருந்ததா? பரலோகத்தில் நான் கேட்கிறது, உறைந்த மழையை போல என்னவா இருந்தது? வெண்மையா இருந்தது. ஆனால் நம்முடைய மணவாளனா இப்போ மாற்றப்படும் போது, நம்முடைய மணவாளனால் நம்ம எதிர்நோக்கி நிற்கப்படும் போது அவருடைய தலைமுடி என்னவா இருக்குமா? தங்கமயமா இருக்கும். அவருடைய தலைமுடி சுருள் சுருளாயும் காகத்தை போல என்னவா இருக்குமா? கருமையா இருக்கு. என்ன மணவாளன் எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும். பார்க்குற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? கில்லுனா ரத்தம் வரணும். சும்மா சுண்டி விட்டு என்ன வருமா? ரத்தம் வரும். நம்முடைய நேசர் இப்பேற்பட்ட அழகுள்ளவர். நம்முடைய நேசர் இப்பேற்பட்ட ரூபம் உள்ளவர். நம்முடைய நேசர் இப்பேற்பட்ட அழகுள்ளவர். அவர் 10,000ங்களிலே சிறந்தவர். அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலியா இருக்கிறவர். இப்பேற்பட்ட நேசரை தான் நம்ம எதிர்கொண்டு போக போகிறோம். அல்லேலூயா. அந்த வசனங்களில் வாசிக்கப்படும் போது, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்களின் கண்களுக்கு ஒப்பானவைகள். நீங்கள நானும் ஒரு மணவாளனை இப்படி வர்ணிக்க முடியுமா? மணவாளனை விட்டுருங்க, வீட்டுக்காரனை வர்ணிக்க முடியுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆனால் நம்முடைய மணவாளன் எப்பேற்பட்டவர் தெரியுமா? ஹல்லேலூயா. அவர் நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவர். நாம் சொல்லணும், நம்முடைய ஆண்டவராக இயேசு, நான் பார்க்க போகிற என்னுடைய கர்த்தர், நான் பார்க்க போகிற என்னுடைய நேசர், நான் விரும்ப போகிற என்னுடைய மணவாளன் எப்படி இருக்கிறான்னு சொன்னா, அவருடைய கண்கள் புறா கண்களுக்கு ஒப்பா இருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, பாலில் கழுவப்பட்டவைகளோ நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவளுமாய் இருக்கிறது. அவருடைய கன்னங்கள் கந்த வர்க்க பாத்திரங்களைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. ஆமென். எல்லாரும் பெண்களை தான் என்ன பண்ணுவாங்க? வர்ணிப்பாங்க. ஆனால் நீங்களை நானும் யாரை வர்ணிக்கிறோம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை, நம்முடைய மணவாளனை இப்படி வர்ணிக்கணும். நான் பார்க்க போகிற என் மணவாளன் இவ்வளவு அழகுள்ளவர் தெரியுமா? எவ்வளவு மதிப்பு மிக்கவர் தெரியுமா? அவர் தலையே தங்கமயமாக இருக்கும், அவருடைய முடியே கருப்பாக இருக்கும், அவருடைய முடி சுருள் சுருளாய் அவ்வளவு அழகாக இருக்கும். ஆமென். நாளைக்கு அப்படிதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் எல்லாருமே பார்க்கப்பட போகிற ஒரு ரூபம் இருக்கிறது. ஆமென். அந்த உன்னத பாட்டில் வீட்டில் போய் பொறுமையாக என்ன பண்ணுங்க, வாசித்து பாருங்க. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் அவ்வளவு அழகுள்ளவர் என்பதை தேவன் எழுதி வைத்திருப்பார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் இங்கே தானே இருக்குங்க. அல்லேலூயா. அப்போ எல்லாருமே மனமாட்டி மாத்திரம் பார்க்கிற ரூபம் இது. இது யாருக்கு என்ன பண்ண மாட்டாரு? ஆமாம். எப்படி அந்த முகத்தெல்லாம் மூடி, சேற்று கல்யாணத்தெல்லாம் முஸ்லீம் கல்யாணம் முகத்தை மூடி தன்னுடைய அழகை யார் காட்டுவாங்க? மனவாட்டிக்கு காட்டுறாங்களோ அது போல கர்த்தர் இந்த அழகை யாருக்கு மாத்திரம் காண்பிப்பாரு? ஆமாம், நமக்கு மாத்திரம் தான் இந்த அழகை காண்பிப்பார். ஆமென். அல்லேலூயா.
இந்த அழகை பார்க்கதற்காகவே நாம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ரூபம் ஒன்று இருக்கிறது. அதுதான் வெளிப்படுத்தல சொல்லப்படுகிற ஒரு ரூபம். ஆமென். வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கப்படும் போது, அந்த 7 பொன் குத்துவிகளுக்கு மத்தியிலே நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டிருந்த மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் அவருடைய தலைமுடியும் மறுபடியும் எப்படி மாறிட்டார் அவரு? வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றதாய் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இரைச்சலை போலவும் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. தம்முடைய வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை என்ன பண்ணாராம்? ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. ஆமென். இது எப்பன்னு சொன்னா நியாய தீர்ப்பிலே. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்னு சொன்னா, அவர் அக்கினி ஜுவாலை உள்ள கண்களை போல இருப்பார். ஆமென். அப்போ இந்த ஆண்டவரை பார்க்கணுமா, மணவாளனை நாம பார்க்கணுமா? ஆமென். யோவான் கூடவே இருந்த யோவான் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரை திரும்பி பார்த்த போது செத்தவனை போல மாறிட்டாரு. ஆமென். ஆனா மணவாளன் அப்படி கிடையாது. அவர் அழகுள்ளவர். ஆமென். அவர் நம்மை அழைத்து கொண்டு போகிறவர். அவர் நல்ல வழியில நம்மை நடத்துகிறவர். அவர் நல்ல நம்மை பாதுகாக்கிறவர். அவர் நல்ல பராமரிக்கிறவர். அவர் நல்ல நம்மை தேற்றுகிறவர். ஆனா இவரு நேற்றும் இன்று மாறாதவர். அவர் திடீர்னு மாறுகிறாரு. நியாய தீர்ப்பிலே அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருக்கிறது. அவருடைய தலை முடி எப்படி இருக்குதா? வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் என்னவா இருக்கிறதா? ஆமா, வெண்மையா இருக்கிறது. இப்பேற்பட்ட தேவனை நாம் பார்க்க கூடாதபடிக்கு நம்முடைய மணவாளனை நாம் பார்க்கணும். ஆமென். இவரையும் நாம் பார்ப்போம். நியாயத்தில் எல்லாருமே நியாயத்தில் என்ன பண்ணுவாங்க? நிற்பாங்க. பாவில் கூட என்ன பண்ணிடலாம்? பரலோகத்துக்கு போலாமா? போகக்கூடாதா? போவாங்களா? போக மாட்டாங்களா? போவாங்களா? எப்படி சொல்றாங்க போவாங்கன்ட்டு? நியாய தீர்ப்புக்காக என்ன பண்ணுவாங்க? நின்று தான் ஆகணும். எங்க? பரலோகத்தில். அப்ப பரலோகத்தை என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. ஆமென். பாவிகளும் போவாங்க, அக்கிரமக்காரரும் போவாங்க, அநியாயக்காரரும் போவாங்க. எல்லாருமே கர்த்தருடைய தரிசனத்தை என்ன பண்ணுவாங்க? ஆமா, சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பாங்க. அப்போ தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக தங்களுக்கு பலனை என்ன பண்ணுவாங்க? அடைவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வலது பக்கத்திலே யார் நிற்பாங்க? வெள்ளாடுகளும், வலது பக்கத்தில் செம்மறி ஆடுகளும், இடது பக்கத்தில் வெள்ளாடுகளும் நிற்பாங்க. ஆமென். வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆமா அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்தில் என்ன பண்ணுங்க? நீங்க போங்க. இடது பக்கத்தை பார்த்து சொல்லுவாரு, உங்களுக்காக ஒரு இடம் ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது, நீங்களும் அவர்களோடு கூட என்ன பண்ணுங்க? சரி, நாம் இப்போ எந்த கூட்டத்திலே நாம் நிற்கிறோம்? ஆமென். நாம் வருகின்ற மணவாளனை பார்ப்பதற்காக ஆயத்தமாய் நிற்கிறோமா? ஆமென் சொல்லுங்களேன். நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய மனம் மாறிக்கொண்டே இருக்கணும். எதற்காக மனம் மாற வேண்டும்? ஆண்டவருடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் உள்ள மனமாய் நாம் மாறிக்கொண்டிருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளையாய் இருக்கணும். ஆமென். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நமக்காக மனுபுத்திரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறினார். ஆமென்.
அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தார். தேவனுடைய ரூபமாக இருந்ததும் அந்த ரூபத்தை தேவனுக்கு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே என்ன பண்ணாராம்? வெறுமையாக்கி மனிதனுடைய அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினார். எதற்காக மாறினார்னு சொன்னா, ஒரு காலத்தில் உன்னை என்னையும் ரூபவதியாய் மாற்றுவதற்காக, உன்னை என்னையும் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்காக கர்த்தர் இந்த மனுஷ சாயலை எடுத்தார். ஆமென். நான் திரும்ப சொல்றேன், அவர் நோவாவின் காலத்தில் அழித்தது போல அக்கிரமக்காரரை அழித்திருக்கலாம். அன்றைக்கு சோதோமை அழித்தது போல அழித்திருக்கலாம். ஆனால் உன் மீதும் என் மீதும் கர்த்தர் கிருபை வைத்தபடினாலே, உன் மீதும் என் மீதும் கர்த்தர் இரக்கத்தை வைத்தபடினாலே, கர்த்தர் உன் மீதும் என் மீதும் ஒரு பாரத்தை வைத்ததினாலே நான் இவனுக்காகவும் இவளுக்காக மறித்திருக்கிறேன். அதனால் அவருடைய ரத்தம் பிதாவின் இடத்துல என்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறதாய் இருக்கிறது. ஆமென்.